8ஆம் பாவகத்துக்கு உண்டான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். 8ஆம் பாவகம் யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 8ஆம் பாவகம் இருந்தாலும் 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி அந்த ஜாதகத்துக்கு பாதிச்சிருக்கும். வீட்டினுடைய அதிபதி ஜாதகத்துக்கு பாதிச்சிருக்கும். இப்ப இந்த ஜாதகத்துல என்ன என்ன லக்கணம்? ரிஷப லக்கணம். ஓகே, சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு? முடக்காதிபதி யாரு? குரு பகவான் முடக்காதிபதியாகி எங்க இருக்கிறாரு? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப சூரியன் 8ஆம் பாவகத்துல யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு திதி மூலியமாக வரக்கூடிய விதிகள் கரெக்டா வேலை செய்யும். 8ஆம் பாவகம் என்பது சூரியனுடைய அந்த பாவகத்தை ஆட்கொள்ளக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு சூரிய பகவான் அந்த பாவகத்தை இயக்குகிறார். சூரியன் இந்த 8ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய சூரியனுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் இணைவு யாராருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் 8ஆம் பாவகம் கண்டிப்பாக வேலை செய்யும். யாராருக்கு? சூரியனும் செவ்வாயும் தொடர்பு வந்து 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தாலும் 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செயல் வடிவத்தை செய்யக்கூடிய செவ்வாயும் ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தேய்சூன்யாதிபதியோ அவயோகியோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்தே தீருவார்கள். அப்ப இந்த 8ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உயிரோட்டமான விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தடைபடும். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சுகபோகம் தடைபடும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அது மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி கலசர பாவகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கின்றானோ அவனுக்கு அடுத்த இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சுகபோகங்கள் தடைபடும். சுகபோகங்கள் என்பது வேறு, நடக்கக்கூடிய காரியங்கள் உயிரோட்டமாக செயல்படுவது என்பது வேறு. சரியா? உயிரோட்டமாக செயல்படுவது என்பது வேறு, சுகபோகங்களுடைய பயணங்கள் வேறு. இந்த 7ஆம் பாவகத்திற்கும் 8ஆம் பாவகத்திற்கும் உண்டான வித்தியாசம் இதுதான் கணக்கு. அப்ப சூரிய பகவான் இந்த ஜாதகத்துல 8ஆம் பாவகத்தில் இருந்தாலும் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய அமைப்புகள் இருக்கும். ஒண்ணு திரிசூன்யாதிபதியா வருவான், அல்லது செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் பாதிப்புல இருப்பான். அப்ப முக்கியமாக சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பலவிதமான அமைப்புகளுக்கு இந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவு கண்டிப்பாக இருக்கும். இப்ப இந்த ஜாதகத்துல 8ஆம் பாவகத்திலேயே சூரிய பகவான் அமர்ந்துட்டாரு. குரு பகவான் முடக்காதிபதி லக்கணத்திற்கு 7ல போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப இவருடைய ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? முடக்காதிபதி 7ல போய் அமர்ந்துட்டாரு. இப்ப லக்கணத்துக்கு 8ல இவருக்கு ஜாதகத்துல குரு பகவான் சுக்கிரன் இருக்காரா? இல்லைங்கய்யா. கூடிய கணக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி முடக்காதிபதி 7ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. கலசர பாவகம் மட்டும் கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவோம். இப்ப விதி மாறுது. எது மாறுது? லக்கண பாவகத்திற்கு வரும்போது விதி மாறுது. 8ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதியில சூரிய பகவான் இருக்கின்ற காரணத்தினால் மூல நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் பூராடம் குறிகாட்டும். பூராடம் குறிகாட்டும் பொழுது தனுசு ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாதிக்கப்படுவார். இவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யாரோட அமர்ந்திருக்கிறார்? 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அப்ப 7ல போய் முடக்காதிபதி உட்கார்ந்து இருக்கின்ற காரணத்தினால், ஆண் ஜாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்ப வாழ்க்கை மனைவி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த 8ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் இப்ப இந்த குரு பகவான் 7ல இருந்தாலும் கூட ஆனால் சூரியனுடைய காரகத்துவத்திற்கும் செவ்வாயினுடைய காரகத்துவத்திற்கும் கண்டிப்பாக பாதிப்பு உண்டே. 8ஆம் பாவகம் இயற்கையாகவே முடக்காதிபதி ஆகியிருந்தாலும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியன் என்பது தாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன காரியங்கள்? ஒரு மனுஷன் என்ன காரியங்களை செய்யணும்? ஒரு பெண்ணாக இருந்தால் தாய் தகப்பனுக்கு, அதுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு பயணிக்கணும். அதுபோக உங்க வாழ்க்கையை செப்படிச்சு கொண்டு போகணும், வம்சாவளியை வழி நடத்தணும். வழி நடத்தக்கூடிய வண்டிக்கு அச்சாணி மாதிரி பெண்களை இயற்கை இறைவன் படைத்திருக்க மாதிரி ஒரு ஆணுடைய விஷயம் என்னங்கன்னா கல்வி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அம்மானது ஜீவனம், ஜீவனத்துக்கு அப்புறம் குடும்பம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்பு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா, இந்த மாதிரி விஷயங்களையும் தன்னுடைய குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும்
அவன் ஒரு பொறுப்புமிக்க மனிதனாக ஜீவனத்தை கொண்டாந்து சமூகத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தத்தோடு வைக்கிறதுக்கு உண்டான பொறுப்பை கொடுப்பவன் தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்திற்கு உயிரோட்டமான செயல்பாடுகள். சரியா? அப்ப 8ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனாலும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய தாய் தகப்பன், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, பூர்வீக சொத்துக்கள், கல்வி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண வாழ்க்கை, குழந்தைகள், இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான உயர்வுகள், முன்னேற்றங்கள், அந்த செய்யக்கூடிய காரிய கட்டத்துல ஆரம்பம் பிகினிங் நல்லா இருக்கும், எண்டு பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுங்கன்னா 100%க்கு 20% இருக்கும். அந்த உயிரோட்டமாக செயல்படாமல் உருவம் மட்டும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கடைசியில் என்ன கேட்டீங்கன்னா 20% நிக்கி 80% உயிரோட்டம் இல்லாமல் போயிடும். அப்ப 8ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னா ஆயுள் பாவகம்னு ஒரு மறைமுகமாக சொன்னாலும் அதன் மனிதனுடைய ஆயுளை மட்டும் குறிப்பது அல்ல, அவன் செய்யக்கூடிய எந்த காரியங்களுடைய ஆயுளையும் குறிப்பது. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், 8ஆம் பாவகம் என்பது வழுக்கு மரம். அதில் ஜெயிப்பதாக இருந்தால் மிக கடினமாக இருக்க வேண்டும், தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்க வேண்டும். இதுதான் 8ஆம் பாவகம். சூரிய பகவான் ஆத்மாவுக்கு உயிருக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த உயிரை குடல்காரகன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தோடு இயங்குற மாதிரி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல தான் செய்யக்கூடிய காரியங்கள் உயிரோட்டமாக பயன்பாட்டுக்கு வருவதற்கு உண்டான சூழ்நிலை வரைக்கும் போராடி கடைசியில செயலாக்கம் பண்ணும் பொழுது எண்டுகாடு போட்டுவான். அப்ப 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் செவ்வாய்க்கு கண்டிப்பாக தொடர்பு உறுதியாக உண்டு. அப்ப சூரியன் என்பது அது ஆணாக இருந்தால் ஆணுக்கு உண்டான காரகத்தையும் செவ்வாயினுடைய காரகத்தையும், பெண்ணாக இருந்தால் சூரியன் செவ்வாய் காரகத்தையும் நாம் இணைத்து சரியான முறையில் பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாலே அந்த 8ஆம் பாவகத்துக்கு உண்டான சூரியனுடைய ஆதிக்கத்தன்மை மறைந்திருக்கிறது. இப்ப நம்ம ஏற்கனவே முடக்கு பார்த்திருக்கிறோம். 8ஆம் இடம் முடக்கு, குரு பகவான் முடக்கு, அவை 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படும். இப்ப சனி பகவான் ஆயுள்காரகன், கர்மகாரகன், ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எங்க இருக்கிறார்? ஜனன ஜாதகத்துல எங்க இருக்கிறார்? லக்னத்திலே ரிஷபத்திலே இருக்காரு. அவருக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலம் எது? துலாம் இருக்கா? துலாம் இருக்கா? அது இந்த ஜாதகத்துக்கு எத்தனாம் இடம்? இந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடம்? 6ஆம் இடம். அப்ப 8க்கு 6க்கு ஒரு தொடர்பு வருமா? 8க்கு 6க்கு ஒரு தொடர்பு இருக்குதா? இந்த ஜாதகத்தை மட்டும் இல்ல, எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு லக்கணத்திற்கு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 6, 7, 8க்கு தான் சனி பகவானுக்கு பின்னோக்கி ராசி மண்டலம் அமையும். இப்ப அவருக்கு ரிஷபத்துல சனி இருக்கிறாரு, மிதுனத்துல சனி இருந்தா எத்தனாம் பாவமா வந்துடும்? விருச்சிகமாக வந்துடும், 7ஆம் பாவமா வந்துடும். அதே சமயத்துல கடகத்துல இருந்தால் எங்க வரும்? எங்க வரும்? ரிஷபத்துல இருந்து மேஷத்துக்கு வந்தால் எங்க வரும்? விருச்சிகத்துக்கு வரும். மீனத்துக்கு வந்தால் இப்படி நகர்ந்து நகர்ந்து போகும்போது 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் பெரும்பாலும் சூரியன் 8ஆம் பாவகத்தில் இருந்து விட்டாலே அல்லது 8ஆம் பாவக அதிபதி 8ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆகிட்டாலே அவர்களுக்கு சனி பகவான் பின்னோக்கி அந்த இடம்னு கணக்கிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமாக 6, 7, 8 பாவகங்கள் இயற்கை சனி பகவானால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சூரியன் 8ல் இருந்தாலும் சூரியன் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உண்டான இணைவுக்கு உண்டான கிரகம் இதே சூரியன் செவ்வாய் சார். சரியா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் பிறந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன காரகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச காரகத்தை பூரா சொல்லுங்க. இப்ப லக்னத்திற்கு முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் 7க்கு மேல இப்ப போயிட்டாரு, ஓரளவுக்கு ஓகே. இதுக்கு முன்னாடி முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் பரணியில சனி பகவான் வந்திருப்பாருல்ல, வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரா? மேஷத்துல பரணியில வந்திருப்பாரா? பூரத்துல வந்திருப்பாருல்ல? அப்ப அந்த காலகட்டங்களை கணக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. லக்கணத்திலிருந்து 6ஆம் இடத்துக்குள் கோச்சார சனி பகவான் பயணிக்கும் பொழுது மட்டும்தான், அது எந்த வயசோ அந்த வயசுல தான் திரிசுனி அதிபதி முடக்காதிபதி இதனுடைய வேலையை செய்வார். நீங்க பெரும்பாலும் பாருங்க, ஒரு கவனிப்பு பாருங்க, இளவயதில் தாயை இழந்தவர்கள் அல்லது இளவயதில் தகப்பனுடைய ஆதரவு இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு 28 வயசு 30 வயசுக்கு மேல அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நான் ஏற்கனவே இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
பொதுவாகவே இள வயதில் தாய் தகப்பனை பிரிந்தவர்கள்னா குடும்ப சூழலால் பிரிந்தவர்களோ அல்லது நிரந்தரமாக பிரிந்தவர்களுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 28 வயசுக்கு மேல அவர்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே தீரும் தான் கணக்கு. அப்ப முடக்கு ஸ்தானம் முடக்கை குறிகாட்டக்கூடிய நிலையில சில பேருக்கு எனக்கு அணுஜென்மத்துல வரும்போது ஒண்ணுமே பண்ணல, திருஜென்மத்துல வரும்போது ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லலாம். ஆனால் எங்கேயே ஒரு பக்கம் வச்சு சாத்திட்டு அவனை சுத்தமா அந்த பக்கமே லாக் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த முடக்குன்ற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறான்? அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டால் பரிபூர்ணமாக பாதிக்கப்பட்டு அதன் மூலியமாக இல்லாமல் பரிதவிக்கப்பட்டு இருந்தும் இல்லாதவர்களாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு விஷயம். அப்ப இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழ்வினை கர்மதோஷம் என்பது பரிபூரணமாக அவர்கள் 7ஆம் பாவகத்தின் மூலியமாக அந்த கர்மதோஷம் அனுபவிக்கிறாங்க. அது முடிஞ்சு போச்சு. அந்த கர்மா முடிஞ்சு போன்ற போது இயற்கை இறைவன் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது? ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆற்றலையோ அறிவையோ பொருளாதாரத்தையோ ஏதோ ஒரு வகையிலோ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு வழியை தேடி தன் சார்ந்த தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு வைராக்கியத்தையும் ஒரு தெம்பையும் இயற்கையாகவே கொடுத்து தான் என்ன ஒரு பெண் நினைக்கின்றாலோ அதை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கா இல்லையா? இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தாலும் அதே சமயத்துல 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும். கடைசி நேரத்தில் ரிசல்ட் வரக்கூடிய நேரத்துல இப்படியே தலைகிற ரிவர்சம் மாறிடும். அப்ப இது அதனாலதான் 8ஆம் பாவகத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளுடைய கணக்குப்படி பார்க்கும்போது இது சூரியன் ஆத்மாவுடைய செயலாக்கம், தான் செய்யக்கூடிய செயலாக்கத்தை தடைப்படுத்தக்கூடிய இயக்கத்தை ஒண்ணு இல்ல. ஒருத்தர் தொழில் பண்றாரு, தொழில் போயிட்டு இருக்கும்போது டபார்னு குழப்பம் நின்று போகுது, பல கோடிக்கணக்கான லாஸ் ஆயிடுது. நம்ம ஆளுக்கு அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கரன் உச்சமாகி போச்சு திசையில இருந்துச்சுன்னா உனக்கு சுக்கர திசை 20 வருஷம் வரைக்கும் சிறப்பா இருக்கு. மனைவி வகையிலையும் அல்லது கணவன் மனைவியிலையும் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் அனைத்தும் உனக்கு கிடைக்க அடிச்சு நொறுக்கிட்டு அவனுக்கு சுக்கர திசை அருமையா அடிக்கும்னு சொல்லுவான். அவனுக்கு சுக்கிரன் யோகாதிபதியா இருந்தால் 10 வருஷத்து காலகட்டத்துல ஜோசிகாரன் சொல்ற மாதிரி என்ன நடக்கும். அதுபோக 10ஆவது வருஷம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்படி சுக்கிரன் உச்சபலனை கொடுத்தானோ அதுக்கு அடுத்த மாதிரி சுக்கிர திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிச்சை எடுத்து தெருவோடு ஏந்தி செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஒருவர் இடக்கூடிய அந்த மன ரீதியாக வரக்கூடிய ஒரு சாபம், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விதமான கோபம், இதை பூரா உள்வாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாபம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் இணைந்தவர்களுக்கு வரும், அல்லது சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது 8ஆம் இடம் முடக்காதிபதி ஆனவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் 8ஆம் இடம் முடக்காதிபதியா இருந்தால் சூரியனும் செவ்வாயும் கண்டிப்பாக திரிசூரியாதிபதி முடக்காதிபதி அவையோகி வைநாதி யாரோ ஒருத்தன் வந்தே தீர்வா. சரி, விதி எழுதிடலாமா? 8ஆம் பாவகத்துக்கு உண்டான விதி எழுதிடலாமா? 8ஆம் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துபவன் சூரியன். 8ஆம் பாவகத்துக்கு மறைமுகமாக செயல்படுபவன் சூரியன் செவ்வாய். அதாவது வாழ்க்கையில் தான் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியடைவதை தடுப்பான். கல்வி, திருமணம், தொழில், சந்ததி, தான் வாழக்கூடிய பூமி, காரியங்களை தொடங்கி முடிவரும் நேரத்தில் வெற்றியை தடுப்பான். லக்கணத்திற்கு 8 சூரியன் இருந்தாலும் 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும் அவமரியாதை அவனை துரத்தி கொண்டே இருக்கும். அவனுக்கு போட்டியாளர்கள் அதிகம் இருந்து கொண்டே இருப்பார்கள். 8ஆம் பாவகம் முடக்கும் சூரியனும் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்த பொருளும் கொடுத்த வாக்கும் திரும்பாது. 8ஆம் இடத்தில் சூரியன் முடக்கு பிளஸ் முடக்கு, வேலைக்கு காசு கொடுக்கிறது, வாக்கு கொடுக்கிறது, அதை நிறைவேற்றவே முடியாது. பணமும் வாங்க முடியாது, வாக்கை நிறைவேற்ற முடியாது. 8ஆம் பாவகம் பாதிக்கப்படுவங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போகவே கூடாது. சாகுற வரைக்கும் அது அவனுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது பொதுவான விஷயம். இது 8ஆம் பாவகம் சூரியனும் 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான கணக்கு. இப்ப பொது விஷயம், யாருடைய ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது
அது எந்த காரியங்களாக இருந்தாலும், 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 8ஆம் இடம் முடக்காதிபதி ஆகாது யாராக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் சூரியன் 8ல் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியம் நிறைவேறாமல் துன்பத்திலையும் துயரத்திலையும் கொண்டு போய் விட்டுரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவருடைய காரியங்கள் செய்யும் பொழுது சூரியனை பார்க்க வேண்டும்.